ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மேஷ ராசி, மேஷ லக்ன, அஸ்வதி, பரணி, கிருத்திகை, ஒன்றாம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் எட்டுக்குடையனுமான செவ்வாய் மார்ச் 14 வரை 10ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகவும் பிறகு லாபஸ்தானமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே ராசிநாதனின் நிலை மாதம் முழுவதும் சாதகமாக உள்ளது. ஆனால் மாத முதற்பகுதியில் விரயங்கள் இருக்கும், பிற்பகுதி லாபங்கள் நிறைந்ததாக இருக்கும். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையாகவும் இருக்கும். 2-7 சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்தில் இருந்து மார்ச் 8 அன்று 11ஆம் இடமான கும்பத்துக்கு செல்கிறார். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். தடைப்பட்டு வந்த திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு அதிகம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். திருமணத்தில் முடியும் வாய்ப்புகளும் அதிகம். 3-6 புதன் மார்ச் 2 முதல் 12ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். உங்கள் தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர் வகையில் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கலாம். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 4 சந்திரன் 7ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 5 சூரியன் மாத முதற்பகுதியில் 11ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். முதல் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மை தரும். பிற்பகுதியில் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 9-12 குரு உங்கள் ராசியான மேஷத்தில் இருக்கிறார். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். குரு பார்வை 5ஆம் இடமான சிம்மம், 7ஆம் இடமான துலாம், 9ஆம் இடமான தனுசில் விழுகிறது. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தந்தையின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 10-11 சனி 11ஆம் இடமான கும்பத்தில் இருந்து பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையே. உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். சனி பார்வை உங்கள் ராசி 5ஆம் இடமான சிம்மம், 8ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. உங்கள் நடவடிக்கையாலும் பேச்சுக்களாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளவும். குழந்தைகள் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருப்பது நன்மை. 6இல் இருக்கும் கேத்துவாலும் 12இல் இருக்கும் ராகுவாலும் பிரச்சனைகள் இல்லை. 12இல் இருக்கும் ராகு வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் ஆதரவு கிடைக்க செய்வார். கிரகங்களால் ஏற்படும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 2 மதியம் முதல் 3, 4, 30, 31. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.